ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. ஒரு தக்காளி 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சேப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொத்து, இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் வந்துட்டு ஒரு 4 சில்லு தேங்காய் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா 4 வெள்ளைப்பூடு, ஒரு இஞ்சி போட்டிருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், சோம்பு போட்டிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அந்த நம்ம சேப் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக வெங்காயமும் ஒரு 4 பீஸ் தக்காளியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அன்னாச்சி பூ, ஒரு லவங்கம், 2 லவங்கம், ஒரு பாசி, 2 பட்டை போட்டுட்டு லைட்டாக சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு நல்லா வந்து வதங்க விட்டியும் வெங்காயம் நம்ம சேப் பண்ணி வச்சது அதையும் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு 1.5 கிலோ கறிக்கு தாங்க நான் செஞ்சுட்ருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா 1.5 கிலோ கறிக்கு செய்யலாங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இதாங்க நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நல்லா எண்ணெய் பிடிச்சி நல்லா வதங்கி வரட்டும். மட்டன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா விற்கும். அதை வாங்கி போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம கோயிலில் செய்கிறப்பெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அதனால தான் நானும் போடுறேங்க. மட்டன் குழம்பு வந்துட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட் நல்லா அதிகமாக கிடைக்கும். அப்புறமா மட்டன் எல்லாத்தையும் நல்லா வதங்கின விட்டியும் நல்லா மட்டன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணுங்க. 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுங்க. தண்ணியெல்லாம் கீழே இறங்கி நல்லா வதங்கி வருங்க. நல்லா வதங்கி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. அப்போ இந்த டம்ளர் இந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி நான் எடுத்துருக்கேங்க. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் குழம்புக்குலாம் வச்சுருப்பீங்க. ஸோ கறி முங்குற அளவுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி வச்சிடணுங்க. சரி, அந்த தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டுட்டு அதே நம்ம அரைச்சி தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டீங்க அப்படின்னா அது சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ மூடி வச்சு நல்லா வேக விட்டு ஒரு 5 விசில் வருவேங்க. என் ஆட்டுக்கறி எல்லாம் ஆட்டுக்கறி இல்லைங்க, கொஞ்சம் இதுதான். அதனால் வந்துட்டு 5 விசில் வச்சுக்கிறேங்க. வச்சுனா கொஞ்சம் வத்தி வருங்க. உங்களுக்கு அப்படியே நம்ம தண்ணியாக கிடைக்கிது குழம்பு அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டி உங்களுக்கு வந்துடும். அதனால சாப்பிட நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.